இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் டே அன்னைக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் பேசினதையும் கேட்டேன். ஸோ அதுலேயே சொல்லுது அவர் எவ்வளோ பங்க்சுவல், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ டிசிப்ளினாக அவர் வந்து அந்த ஜாபை எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் வீட்லேயும் அவர் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து தான் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்தே அவர் வளர்த்தது. அவர் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவர் வீட்டில் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு ஆஃபீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் முன்னே வந்து பெயிண்டிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணுவார். அவருக்கு எய்மே வந்து கோலே வந்து கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எய்மே. ஸோ அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஸோ அதெல்லாம் எடுத்து தான் நானுமே கூட பண்ணுவேன். ஸோ என்னுடைய ஒர்க்குலாம் ஸோ நினச்ச மாதிரியே வந்து கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சது. அவர் ரொம்ப லவ் பண்ணி தான் இந்த 10 இயர்ஸ் எடுத்தார். 2014 தான் அவர் ஜாயின் பண்ணார். ஸோ இந்த 10 இயர்ஸுமே வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்ததுமே வந்து அந்த ஒர்க்கு இதுவரை தான் இருப்பார் அவர். அதனால அந்த கொரோனா டைம்லலாம் கூட நாங்களே கூட சம்டைம்ஸ் வெக்ஸ் ஆகி சொல்லுவோம், என்ன இந்த மாதிரி ஒரு ஏஜ்டாக இருக்கீங்க பட் இருந்தாலும் போறீங்கன்னா அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு எப்படி இருந்தாலும் வந்துடுவார். ஸோ அவருக்கு அந்த சர்வ் பண்ணுற மென்டாலிட்டி இருக்குது. எப்போவுமே ஹெல்பிங் டெண்டன்சியோட தான் வந்து இருப்பார். யாருக்குமே முகம்லாம் சொல்லிக்க மாட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த 10 இயர்ஸ் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பேர் பேசினதுலேயே தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு டெடிகேட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ இதனால அவருக்கு கோஆபரேட்டிவாக இருந்து ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.